வணக்கம் நேர்களே. ஜூன் 20 சனிக்கிழமை ஜந்தர் மந்தரில் மீண்டும் நாங்கள் கூடி ஒரு தொடர் போராட்டத்தை தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை நடத்துவோம் என்று திரு அபிஜித் ஜித்தே கர்பாம்பூச்சி தலைவர் அறிவித்திருந்தார். அதன் பிரகாரம் ஜந்தர் மந்தில் ஜூன் 20 சனிக்கிழமை மாலை, அதாவது மதியம் 1 மணிக்கு இந்த போராட்டம் தொடங்கியது. திரளான மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அதாவது ஜூன் 6 ஒரு போராட்டம் ஜந்தர் மந்தரில் நடந்தது. அத மாதிரி இல்லாமல் இது திரளான மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். ஏன்னா இந்தியாவில் பல நகரங்களில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று அதில் அபிஜித்திக்கே தாக்கப்பட்ட செய்தியும் கேட்டு இந்த ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்கும் போது திரளான பேர் கலந்து கொண்டார்கள். அப்படி திரளான பேர் சனிக்கிழமை கலந்து கொண்ட போராட்டத்தில் போலீசார் மாலை 5 மணிக்கு தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அந்த 5 மணி வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து 5 மணிக்கு மேலும் தொடர்ந்து நடைபெற்றது. அப்பொழுது போலீசார் 5 மணிக்கு உங்கள் போராட்டம் முடிந்து விட்டது, கலைந்து செல்லுங்கள், இதற்கு மேல் நீங்கள் இருந்தால் அது சட்டப்படி குற்றம், நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று கூற திரு அபிஜித் ஜிக்கே இல்லை, நாங்கள் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்யும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படி என்று சொல்ல, போலீஸ்கார் அதற்கு மறுப்பு தெரிவிக்க, இல்லை நாங்கள் கைதானாலும் பரவாயில்லை என்று அபிஜித் ஜிக்கே சொல்ல, போலீசாருக்கு வேற வழி இல்லாமல் அந்த கூட்டத்தை பலவந்தமாக அவர்கள் கலைந்து செல்ல முயற்சி செய்யவில்லை. அவர்கள் அனைவரும் அந்தந்த பக்கம் ஒதுங்கி அந்த கூட்டத்தை ஒரு ரவுண்ட் அப் பண்ணி அந்த கூட்டத்துக்கு உள்ள யாராவது சமூக விரோதிகள் நுழைகிறார்களா என்ன என்று கண்காணித்து கொண்டிருந்தார்கள். அதே போல் இரவு செல்ல செல்ல அந்த கூட்டத்திற்கு உள்ளே அவர்களுக்கு சாப்பாடு, அங்க இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு வேணால அந்த சாப்பாடு எல்லாம் கொண்டு செல்பவர்களிடம் ஆதார் கார்டு முழுதல் அவங்களுடைய செக் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையும் சாப்பாடுக்கு அனுமதிச்சிருக்காங்க, தண்ணீருக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. அதுபோல் இரவு செல்ல செல்ல அங்கிருந்த ஜந்தர் மந்திரில் இருந்த விளக்குகள் எல்லாம் அணைத்து விட்டார்கள். அப்படி அணைத்தவரும் இவர்கள் கையில் இருந்த செல்லை வச்சு அதுல டார்ச் லைட் எழுப்பி அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். அதுபோல் அங்க பாத்ரூம்க்கு வர தண்ணியும் அங்கே நிறுத்தி விட்டார்கள். அதனால என்ன ஆச்சுன்னாக்கி அங்க இருந்த போராட்டக்காரர்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறமா திரு அபிஜித் ஜிக்கே ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் இங்க இருக்க போலீஸ்காரர் எல்லாமே, அதாவது இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஆட்சி செய்யும் போது ஜெனரல் டயர் மாதிரி செயல்படுகிறார்கள். ஜெனரல் டயர்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஜாலியன்வாலா படுகொலையில சுட்டு கொண்டாரு, அவரை நினைவுபடுத்தி இந்த போலீஸ்காரர்கள் அது போல் செயல்படுகிறார்கள் என்று கடுமையாக சாட, அதற்கப்புறம் போலீஸ்காரர்கள் பல தரப்பிலிருந்து பிரஷர் வர அவர்கள் திரும்பவும் கரண்ட் தண்ணீர் எல்லாம் கொடுத்து ஒரு 4 மணி நேரம் கழித்து அதை நார்மல் ஆக்கினார்கள். அந்த போராட்டக்காரர்கள் அங்கே தங்கினார்கள். காலையில் அவர்கள் எழுந்து அங்கிருந்த குப்பையிலெல்லாம் அவர்களே சுத்தம் செய்து காலையில் ஒரு வீடியோ திரு அபிஜித் ஜிக்கே வெளியிட்டார். அந்த வீடியோவில் மாணவர்களே, நீங்கள் காலை 9 மணிக்கு இந்த இடத்திற்கு வந்தீர்கள், அதாவது இன்னைக்கு நீட் தேர்வு மறு தேர்வு நடக்கிறது. இந்தியாவில் 5224 சென்டர்கள் இது நடக்குது. அதுல 22 லட்சம் மாணவர்கள் மேல் அதுல கலந்து கொள்கிறார்கள். உங்கள் தேர்வுகளை எழுதி முடித்து விட்டு நீங்கள் மாலையில் ஜந்தர் மந்தர் உங்கள் பெற்றோரோடு கூடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நானும் இங்கு கலந்து சென்று விட்டால் நீங்களும் வீட்டில் இருந்தால் இங்கே நமக்கு ஒரு சிறு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை ஏற்படுமா? அதனால நீங்கள் தொடர்ந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். அதுபோல் காலை 9 மணிக்கு மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் ஒன்றாக வர, பல பேங்குகளில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி பல அதர் ஸ்டேட், பக்கத்தில் இருக்க அதர் ஸ்டேட்லாம் சேர்ந்தாங்க. மாணவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் சேர இந்த போராட்டம் தொடர்ந்தது. அப்பொழுது அபிஜித் பேசும்போது, இங்கே நான் ஒரு தட்டையும் ஒரு கரண்டியும் கொண்டு வர சொன்னேன். அது எதற்கு தெரியுமா? கொரோனா காலத்துல நமது பிரதமர் மோடி அவர்கள் எல்லாருமே பால்கனில நின்று ஒரு தட்டையும் கரண்டியும் வச்சு நீங்கள் அதை தட்டுங்கள், கோ கோ கொரோனா, கோ கோ கொரோனான்னு சொன்னா கொரோனா போயிடும் என்று சொன்னார்கள். அதே மாதிரிதான் நாங்களும் இந்த தட்டையும் கரண்டியும் வச்சு மோடி சொன்ன மாதிரி கோ கோ பிரதான், கோ கோ பிரதான் நாங்க சொல்றோம், அவர் கண்டிப்பா ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார் என்று மோடியை கிண்டல் செய்து அந்த நடவடிக்கையை அவர்கள் செய்துள்ளார்கள். அதற்கு அப்புறமா அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் எந்த நோக்கத்துக்காக இங்க போராடுறோம்? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், அவரே ராஜினாமா செய்யவில்லை, நாங்கள் ஏன் இங்கிருந்து போகணும்? நாங்கள் இங்கு போக மாட்டோம், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யற வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம்.
அவர் இந்த நேரம் நல்லா ஏசி ரூம்ல சொகுசா படுத்து தூங்குவாரு. அவரு இந்த நேரம் ஏசி ரூம்ல சொகுசா படுத்து தூங்குவாரு. ஆனால் 12 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அந்த 12 பேர் தற்கொலை செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆனா அந்த 12 பேருக்கு ஆதரவா நாங்க போராடுறோம். எங்களுக்கு கரண்ட கட் பண்றாங்க, பாத்ரூம் வர தண்ணிய கட் பண்றாங்க, எங்களுக்கு வர உணவ கட் பண்றாங்க, குடி தண்ணீரை கட் பண்றாங்க. அப்பேற்பட்ட இந்த தர்மேந்திர பிரதான் இந்த பதவியில் நீடிக்கணுமா? பிரதமர் அவர்களே, இந்த தர்மேந்திர பிரதானை உடனே நீங்கள் பதவி விட்டு நீக்குங்கள். இல்லை என்றால் வருங்காலத்தில் நீங்க ஒரு மோசமான பிரதமர் என்று வரலாறு எழுதப்படும் என்று கடுமையான ஒரு தாக்குதலை தாக்கியிருக்கிறார். அதுக்கு அடுத்தால இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக விவசாயிகள் வர வேண்டும். ஏனால் விவசாயிகள் இதே ஜந்தர் மந்திரில் தொடர் போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது எவ்வளவு மாணவ அமைப்பினர்கள், எவ்வளவு மாணவர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதை நினைவு கூர்ந்து விவசாயிகளே வாருங்கள், இந்த மாணவருக்கு ஆதரவு கொடுங்கள் என்று ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு 18 வயசு மாணவி, அவங்க பேர் வந்து ஹீனா ஜெயின். அவங்க வந்து ஏஎன் நியூஸுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய தோழி மிகவும் நல்லா படிப்பா. அவ வந்து நீட் தேர்வுக்கு தயாராகிறதுக்கும் மற்ற நுழைவுத் தேர்வுகள் எழுதுவதற்கு தயாராவதற்கும் 1 வருஷம் லீவு போட்டா. லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து நல்லா படிச்சுட்டு அந்த தேர்வும் நீட் தேர்வும் எழுதிட்டு வந்துட்டு மிக்க சந்தோஷமா இருந்தாப்புல. எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லி சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாப்புல. அந்த நேரம் தேர்வு ரத்து, நீட் பேப்பர் கசிவுனால தேர்வு ரத்து, மறுதேர்வு அறிப்பு வந்தோடனே அவங்களுக்கு எவ்வளோ சோர்வாயிட்டாங்க தெரியுமா? ஆடாடா, நான் அவங்கள தேர்த்துறதுக்கு எங்க பேரண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம், அவங்க தற்கொலையே பண்ணியிருப்பாங்க. அந்த சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அடுத்த நுழைவுத் தேர்வு நிறைய படிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க வந்து எழுதுறதுக்கே தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்படி நடக்குது. இந்த அரசால நடத்தப்படும் நுழைவுத் தேர்வு எல்லாமே இப்படிதான் நடக்குது. ஒரு வருஷம் இல்லை, ஏதோ ஒரு வருஷம் நடந்தா அது வந்து தவறு நடந்துச்சுன்னு செய்யலாம். வருஷம் நடக்குதுன்னா இதுல பெரிய மோசடி நடக்குது. ஸோ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக நான் மனமாற இங்கு கலந்திருக்கேன் என்று கூறியுள்ளார். அது போல ஒரு மாணவன் சகி குமார் அப்படிங்கிற ஒரு மாணவனும் ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க 24 மணி நேரமும் வறுமையில வாடுறோம். வருஷம் நாங்க 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் முழுவதும் வறுமையில வாடுறோம். அப்ப வருஷம் முழுக்க நாங்க வறுமையில வாடுறோம். அப்படி வறுமையில வாடி கஷ்டப்பட்டு ஒரு நுழைவுத் தேர்வுக்கு படிச்சு நாங்க வந்தா அங்க கொஸ்டின் பேப்பர் கசிவு இப்படின்னு வந்தா நாங்க எவ்வளவு சோர்ந்து போவோம். அதனால இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு நானும் கலந்து கொண்டேன். அது போல் நிறைய பேங்க்ல வேலை செய்யறவங்க அவங்க எல்லாமே இன்னைக்கு லீவு நாள்ல நாங்க மற்ற நாள்ல நாங்க வந்து சோசியல் மீடியா மூலம் சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு நாங்க நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டம் வந்து இன்றையும் முடிவடையலை நேயர்களே, இன்றும் முடிவடையலை. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்று இரவும் இந்த போராட்டம் தொடரும், தர்மேந்திரா பிரதான் ராஜினாமா செய்கிற வரைக்கும் தொடரும் என்று திரு அபிஜித் அறிவித்துள்ளார். ஸோ நாளைய தினம் ஒர்க்கிங் டே. நாளைக்கு பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் திறந்துடும். ஸோ மாணவர்கள் வருகை குறையும். இந்த போராட்டம் பிசு பெறும் என்றுதான் பிஜேபி அரசு எண்ணுகிறது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா, ஏன் அங்கன்னா பக்கத்துல தான் பிரதமர் வீடு இருக்கு. இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிற அந்த மாணவர்கள் அவரே நேரடியாக வந்து, ஏன்னா அவர்களும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே, நேரடியாக வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்க அபிஜித் மற்றவரிடமும் நேரடியாக வந்து உட்காந்து என்னப்பா உங்க ப்ராப்ளம், என்ன விஷயம் சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி நாங்கள் போராடுற எங்கள் விஷயம் சரி, எனக்கும் தெரியும், அதற்கான இனிமேல் பேப்பர் கசிவு இருக்காது, அதற்காக அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து வருது, என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறோம் நான் ஓப்பனாக சொல்லலாம். சொல்லிட்டு தர்மேந்திர பிரதானை நான் பதவி நீக்கம் செய்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார்னா இந்த தேசமே இவர் மாதிரி பிரதமரே நம்ம பார்க்கலடா, எவ்வளோ இறங்கி வந்து எப்படி சொல்றாருண்டு இந்த மாநகர அமைப்பு எல்லாமே அவரை தூக்கி கொண்டாடும். இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ அந்த பயணத்தை முட்டுக்கட்டை போடலாம். ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நாளைய தினமும் இது நடந்தாலும் நடக்கலாம். ஸோ நேயர்களே, நாளைய தினம் என்ன நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.